தமிழக அரசு வழக்காடல் துறையில வெளிவந்திருக்கிற அலுவலக உதவியாளர் பணிக்கான டீடைல்ஸ்ல இந்த வீடியோனா நம்ம வந்து பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனல்ல தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு, மத்திய அரசு வேலைவாய்ப்பு தகவல்களை ரெகுலரா பதிவேற்றம் செய்து வரோம். மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க வாட்ஸ்அப் குரூப் லிங்க், அதுக்கப்புறம் டெலிகிராம் லிங்கையும் கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்பு குழுல மறக்காம இணைங்க. இன்னைக்கு இந்த வீடியோல தமிழக அரசு வழக்காடல் துறையில வெளிவந்திருக்க அலுவலக உதவியாளர் பணிக்கான விவரங்களை பார்க்கலாம். இந்த பணிக்கான கல்வி தகுதி வந்து பாத்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றணும்னு சொல்லியிருக்காங்க. காலி பணியிடங்கள் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 16 வந்து காலி பணியிடங்கள் வந்து இருக்கு. வயது வரம்பு வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிருக்கணும்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வயது எதுக்குள்ள எவ்வளவு இருக்கணும்னு பாத்தீங்கன்னா ஓசி பிரிவினருக்கு 32 வயசும், பிசி எம்பிசி டிசி பிரிவினருக்கு 34 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 37 வயசுக்குள்ள வந்து இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணிக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற லிங்க் கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணிங்க. ஏன்னா இந்த பணிக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த வெப்சைட்லயும் அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து கிடையாது. அதே மாதிரி இந்த பணிக்கான நோட்டிபிகேஷன் வந்து பேப்பர்ல வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா வெப்சைட்ல அவங்களோட அபிஷியல் வெப்சைட்ல நோட்டிபிகேஷன் வந்து இருக்காது, அப்ளிகேஷன் ஃபார்மேட் இருக்காது. அதனால டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கிற இந்த அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அந்த ஃபார்மேட்ல நான் சொல்ற டீடைல்ஸ் ஒன்னொன்னா எல்லாமே வந்து ஃபில் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நேம் ஆஃப் த அப்ளிகேட் கேபிட்டல் லெட்டர்ஸ்ல வந்து எழுதிங்க. நேம் ஆஃப் த ஃபாதர், ஹஸ்பண்ட் எல்லாமே வந்து கேபிட்டல் லெட்டர்ல ஃபில் பண்ணுங்க. உங்களுடைய பிறந்த தேதியை வந்து அடுத்தது வந்து பூர்த்தி செய்யுங்க. உங்களுடைய கல்வி தகுதியை அதுல எழுதுங்க. கம்யூனிட்டி ரிலீஜியன் வந்து எழுதுங்க. உங்களுடைய அட்ரஸ், கம்யூனிகேஷன் அட்ரஸ், பர்மனன்ட் அட்ரஸ் இருந்தா அதையும் வந்து ஃபில் பண்ணுங்க. உங்கள் மீது ஏதாவது கேஸ் வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கான்னு கேட்டிருக்காங்க, பெண்டிங் கேஸ். அந்த கேஸ் இல்லைன்னா நில் அப்படின்னு வந்து எழுதுங்க. டீடைல்ஸ் ஆஃப் சர்டிபிகேட் என்க்ளோஸ்ட், என்னென்ன சர்டிபிகேட்லாம் இந்த விண்ணப்பத்தோட இணைக்கிறீங்களோ அந்த டீடைல்ஸையும் வந்து நீங்க அதில் வந்து எழுதுங்க. உங்களோட கையொப்பம் கடைசியை வந்து போட்டுங்க. சரி, இந்த பணிக்கு அப்ளிகேஷன்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா உங்க ஆதார் கார்டோடைய ஜெராக்ஸ், உங்களுடைய கல்வி தகுதிக்கான சர்டிபிகேட்ஸ், கம்யூனிட்டி சர்டிபிகேட்டோடைய ஜெராக்ஸ், பர்த் சர்டிபிகேட்டோட ஜெராக்ஸ். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நகல்களில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து அனுப்பணும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் அட்டஸ்டட் வந்து பண்ணி வந்து நீங்க அனுப்பணும். அப்ப இந்த அனுப்புறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பாத்தீங்கன்னா 14/8/2025. ஸோ எந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும்னு பாத்தீங்கன்னா த அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் தமிழ்நாடு, ஹைகோர்ட், சென்னை 6,14,000 முகவரிக்கு நீங்க வந்து அனுப்பணும். அந்த கவர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் என்வலப்டு கவர், உங்க அட்ரஸ் எழுதின கவர் 50 ரூபாய் ஒட்டி இருக்க ஸ்டாம்போட ஒட்டி நீங்க வந்து 14/8/2025 நீங்க வந்து அனுப்பணும். ஸோ இந்த பணிக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆன டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24/7/2025. அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 14/8/2025. ஸோ இது போன்ற உங்களுக்கு பயனுள்ள தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்பு தகவல்களுக்கு மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.